இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய கடைசி ராசி, அதான் நிறைவு ராசி. 12 ராசி குரு பெயர்ச்சி பார்த்துட்டோம். நிறைவு ராசியா மீன ராசியை பார்க்குறோம். இந்த மீன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது ஒரு இங்கிலீஷில் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். அது மாதிரி இது வந்து அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் இயர் அவங்களுக்கு. அதாவது சனி பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அக்கௌண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுவார். இவன் பண்ணின பாவம் என்ன, புண்ணியம் என்னன்ட்டு. இத்தனை நாளாக இவங்களுக்கு பாவ கணக்கு ஜாஸ்தி இருந்தது. யாருக்கு? மீன ராசிக்கு. இந்த ஒரு படத்தில் நடிகர் விவேக் சொன்னார், அமரர் விவேக், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு. இப்போ இவங்க இந்த டைலாக் இவங்களுக்கு தான் பொருந்தும். அவ்வளவு சூப்பரான நேரம் இது. உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்வு பெறக்கூடிய நேரம். இவங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் லோவா ஃபீல் பண்ணவங்கெல்லாம் தொழில்துறையா எந்த இண்டஸ்ட்ரி நீங்க சொல்லுங்க, யூ நேம் இட், யூ வில் வின் இட். வெரி குட். அவ்வளவு சூப்பரான நேரம். லாபம் பெருகக்கூடிய நேரம். மதிப்பு மரியாதை கடந்த 3 வருஷமா 5 வருஷமா பார்த்தீங்கன்னா, அதுவும் 2025ல் எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே, அதாவது உலகம் பூரா பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இந்த அளவுக்கு எங்கள் சேனல் வந்து பிரபலமானதுக்கு நீங்கள் தாங்க வியூவர்ஸ், நீங்கள் தான் மெயின் காரணம். அவ்வளோ அழகாக அதை ரசித்து உங்களோட கமெண்ட்ஸு, இதில் நாங்கள் இன்னும் வளர்ந்துக்கிட்டே வரோம். அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்குமே. அடுத்தது குரு பெயர்ச்சி வருது, அது எப்போ, அது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து குரு பெயர்ச்சி பலன்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை சொல்ல வந்திருக்கிறாரு. 12 ராசிக்கும் ஒரு அழகான ஜோதிடர், அருமையான ஜோதிடர். ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அவருடைய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நான் அப்படியே அசந்து உட்காந்துட்டேன். நான் அவ்வளோ அழகான ஒரு பேச்சு. இதில் நான் கேட்டேன், நீங்கள் என்னன்னு கேட்டால் வேத ஜோதிடர் அப்படின்னு. நான் இது புதுசாக கேட்குறேன். வேத ஜோதிடர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் வேற கொடுத்துருக்காங்களாம். அப்போ அது எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருப்பார் பார்த்தீங்களா. வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எப்போ வருது, இந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாருன்னு நம்ம அவரையே மீட் பண்ணுவோம். வாங்க நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல்ல வந்து நம்மளுடைய எனக்கு உங்களுக்கு சேனலுக்கு எல்லாருக்கும் தங்களுடைய வியூஸ்னால் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பற்றி அப்படின்னு கேட்டீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. ஆமாம். என்றைக்குமே வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. மாதா பிதா குரு தெய்வம். இந்த குரு வந்து 3வதா இருக்கார், தெய்வம் கடைசியில தான் இருக்கு, தெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாத்திகர்கள் சொல்லலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அம்மா தான் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுதான்ட்டு அவன் அம்மா, அவங்க அப்பா அப்படின்ட்டு. ஏன்னா எந்த குழந்தைக்கும் அம்மாவை இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஆமாம். அது வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஒரு குழந்தைய வந்து கொண்டு போய் விட்டாலே அதுவாக தேடி போய் அம்மா கிட்ட போய் பால் குடிக்கிறது வேற யாருக்குமே கிடையாது. ஆமாம். அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷல். ஆமாம். அதுக்கு அடுத்தது அம்மா தான் இது உங்கள் அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த அப்பா தான் கொண்டு போயிட்டு ஒரு ஏஜ் 7 வயசு ஆன உடனே, அந்த காலத்தில் நான் சொல்கிறது, வேத காலத்துலேயும் நான் சொல்கிறது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லார் வீட்டிலையும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல் 7 வயசு ஆச்சுன்னா கொண்டு போயிட்டு குருகுலத்தில் விடுவாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போதான் அப்பா வந்து இவர் தான் உன்னுடைய ஆசிரியர், ஆசான் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆசான் தான் வந்து நம்மளை வழி நடத்தி தன்னுடைய பாதையிலேயே கூட்டிட்டு போயிட்டு கடவுளிடம் சேர்க்கக்கூடிய இடம்.
அந்த குரு தான் கடவுள்கிட்ட போகிறதுக்கான வழி. ஆனால் இன்னைக்கு குருவுக்கே மரியாதை இல்லை. டீச்சருக்கு எந்த ஸ்கூலில் எந்த டீச்சருக்கு மரியாதை கொடுக்குறோம்? உண்மையாக நான் ஒன்று சொல்லணும், மாதா பிதா குரு தெய்வம் இது ஏதோ சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அந்த அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்கள், இது யாருமே சொன்னதில்லை. இதான் ஃபஸ்ட்டு டைம், எனக்கே கரெக்டாக தெரியாது. நீங்கள் இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ அழகு. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய கடைசி ராசி, அதாவது நிறைவு ராசி. 12 ராசி குரு பயிற்சி பார்த்துட்டோம். நிறைவு ராசியாக மீன ராசியை பார்க்குறோம். இந்த மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது ஒரு இங்கிலீஷில் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். அது மாதிரி இவங்களுடைய ராசிநாதன் மீனராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் குரு பகவான் தான். அவர் 5ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். பொதுவாக கோச்சாரத்துலேயும் சரி, இல்லை ஜாதகத்திலையும், பிறப்பு ஜாதகத்திலையும் சரி, 5ஆம் இடத்திலிருந்தோ 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ குரு அமர்ந்தால் அது யோக ஜாதகம். இப்போ அந்த யோகமான இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு வரப்போறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு தப்பு வேணால் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான், எல்லாருமே தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த தப்புக்கு திருத்திக்கக்கூடிய நேரம் நம்ம மனசால உணர்ந்துட்டா போதும். கரெக்ட். அது மட்டும் இல்லை, இன்னொரு நல்ல விஷயம், பூர்வ புண்ணிய பலம். நீங்கள் இந்த ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருப்போம், இதை காப்பாற்றுறது முன் ஜென்ம புண்ணியம். சார் நான் முன் ஜென்மம் இருந்தேனா என்னன்னு தெரியாது, கண்டிப்பாக இருந்ததுனால தான் இந்த ஜென்மம் பிறந்திருக்கும். ஏன்னா இந்த ஜென்மாவில் பண்ணுற பாவத்துக்கு விமோச்சனம் அடுத்த ஜென்மாவில் நம்ம தேடணும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது கடந்த சில வருடங்கள், கடந்த 30 வருஷத்தில் நீங்கள் பண்ணின பாவ கர்மாக்களுக்கு உண்டான விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலம் இப்போ. பொதுவாக இந்த சனி பகவான் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு வருவார்னு சொல்லுவாங்க. மீன ராசிக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், திருப்பி அடுத்த 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் வருவார். இப்போ அந்த இடத்துல இருக்கார். இது அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் இயர் அவங்களுக்கு. அதாவது சனி பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அக்கௌண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுவார். இவன் பண்ணின பாவம் என்ன, புண்ணியம் என்னன்ட்டு. இத்தனை நாளாக இவங்களுக்கு பாவ கணக்கு ஜாஸ்தி இருந்தது. யாருக்கு? மீன ராசிக்கு. இப்போ குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்குது. அதனால் எதெல்லாம் பாவமாக இருந்ததோ அதெல்லாம் அப்படியே புண்ணியமாக மாறிடும். இருக்கிறதுலே ரிஷபராசி தான் டாப் மோஸ்ட்னு சொன்னேன். ரிஷபம் நம்பர் 1, அதுக்கு அடுத்தது விருச்சிகம்னு சொன்னேன். இப்போ அதுக்கு ரிஷபத்துக்கு ஈக்குவல் விருச்சிகத்துக்கு மேலே இருக்கிறது இந்த மீனராசி தான். ஏன்னா அவருடைய பார்வை பலம் 5ஆம் இடத்துலேருந்து உச்சஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. இத்தனை நாளாக இந்த ஒரு படத்தில் நடிகர் விவேக் சொன்னார், அமரர் விவேக், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். இப்போ இவங்க இந்த டைலாக் இவங்களுக்கு தான் பொருந்தும். அவ்வளவு சூப்பரான நேரம் இது. உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்வு பெறக்கூடிய நேரம். இவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் லோவாக ஃபீல் பண்ணவங்கள்லாம் அப்படி ஏந்திரிச்சு நிற்பாங்க பாருங்க. விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய நேரத்தில் இருக்காங்க. விஸ்வரூபம்னா சாதாரண விஸ்வரூபம் இல்லை. எப்படி மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபம் காமிச்சாரோ அது மாதிரி இவங்களுடைய தனிப்பட்ட திறமையால் வெற்றிகள் கிடைப்பதற்கு இவங்க விஸ்வரூபம் எடுப்பாங்க. கலைத்துறையா, சினிமா துறையா, மீடியா துறையா, அரசியல் துறையா, தொழில் துறையா, எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் சொல்லுங்கள், யூ நேம் இட், யூ வில் வின் இட். வெரி குட். அவ்வளவு சூப்பரான நேரம், லாபம் பெருகக்கூடிய நேரம், மதிப்பு மரியாதை. கடந்த 3 வருஷமா 5 வருஷமா பார்த்தீங்கன்னா, அதுவும் 2025 இருக்கிறதுலே அதிகமான அவமானப்பட்டது யாருன்னு கேட்டால் இந்த 2025 தான். இந்த மீனராசிக்காரங்க தான். தவறான தொடர்பு, தேவையில்லாத தொடர்பு, இதெல்லாம் அவமானப்பட்டிருப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ அதெல்லாம் வைப் ஆஃப் ஆகும். அதாவது நம்ம பிரெயின் தூக்கத்தில் எப்படி பிரெயின் ரீசெட் ஆகும், திடீர்னு ஒரு நாளைக்கு காத்தால எல்லாம் நம்ம மனசில் இருக்கிற எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் க்ளீன் ஆச்சுன்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும். டீடாக்ஸ் மாதிரி. ஆமாம், டீடாக்ஸிங் இல்லாட்டி ஹார்ட் டிஸ்கை டோட்டலாக வைப் ஆஃப் பண்ணுற மாதிரி. இவங்களுக்கு எல்லா கெட்டதும் போயிட்டு நல்லது மட்டுமே வரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்குது. இதில் குரு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு அக்டோபர் மாதம். அக்டோபர் டு டிசம்பர் 6ல் இருப்பார். ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு போகிறதுனால எதிரிகள் மறைந்து போவார்கள்.
இந்த ஏதோ ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். இந்த இன்ஸ்டா தான் எல்லாமே காமிக்குது. ஏர்போர்ட்டில் ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான், திடீர்னு பார்த்தா அந்த ஆள் காணா போயிடுறான். அவனோட பேக் மட்டும் இருக்குது, பேக் பக்கத்தில் நிற்கிற ஆள் காணா போயிடுறான். அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அது மாதிரி இவங்க எதிரி திடீர்னு காணா போயிடுவான். வெரி குட். இவங்களை பிரச்சனை பண்ணும், இவங்க வீட்டுக்கு வந்து இவங்களை உதைக்கணும்னு கிளம்புவான். வர வழியில் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், இல்லை வர வழியில் அவனை விட பெரிய ரவுடி வந்து அவனை தூக்கிட்டு போயிடுவான். ஸோ உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். அது மாதிரி ஒரு அமைப்பு வருது. இது மட்டும் இல்லை, சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். இவங்க வீட்டில் பையன் பொண்ணு இருந்துன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இவங்க வீட்டில் ஒரு பெரிய சுப நிகழ்வு ஏற்படணும், இவங்க தலைமையில் நடக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை வேண்டான்னு சொன்ன உறவு, ஐயா சாமி நீ தான் வந்து இதை நடத்தி கொடுக்கணும்னு கூப்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்படும். ஸோ இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து மீனராசிக்கு இழந்த மரியாதையும் இழந்த அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான டைமில் இருக்காங்க. இவங்களுக்கு உண்டான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரையும் பகைச்சிக்கக்கூடாது. ஏன்னா தேவையில்லாத பகைமை உணர்வு உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும். அதாவது நீங்கள் வந்து ரிலையன்ஸ், அம்பானி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் எனக்கு தகுதி இருக்கா இவங்க கூட சண்டை போடுறதுக்குன்னு யோசிப்பாங்க. என் லெவலுக்கு இவன் வருவானான்னு யோசிப்பாங்க. எல்லாரோடையும் அவங்க சண்டை போட மாட்டாங்க. அம்பானி வந்து அதானி கூட சண்டை போடுவார், அதானி வந்து அம்பானி கூட சண்டை போடுவார். இப்போ ஒன்றும் இல்லை, டிஎம்கே ஏடிஎம்கே கூட சண்டை போடும். ஆனால் டிஎம்கே என்ன மாதிரி நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன்னா என் கூட சண்டை போடுவாங்களா? போடா இவன்லாம் சின்ன பையன். அது மாதிரி அவங்க லெவலுக்கு சண்டை போடணும். ஆனால் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி போனா போட்டோம் போ, நீ எல்லாம் குழந்தைப்பா நான் பார்த்துக்கிறேன், அதை கடந்து போனீங்கன்னா கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகள் கூட மறக்கப்பட்டு எதிர்காலத்தில் வருங்காலத்தில் உங்களுக்கு பல வெற்றிகள் தேடி வரும். சூப்பர், ரொம்ப நன்றியா. அதாவது மீனராசி நேயர்கள்லாம் வந்து இப்போ ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. 7 நாட்டு சனி, எப்போ இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச மீனராசிக்காரங்களே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு பெரிய விடுதலையே கிடைச்சிச்சு இல்லையா? இந்த குரு பயிற்சியிலேருந்து ஒரு பெரிய விடுதலை, எல்லாத்துலேருந்தும், ஆரோக்கியத்துலேருந்து விடுதலை, சந்தோஷத்துலேருந்து விடுதலை, எல்லாத்துலேருந்தும் அவங்களுக்கு நிறைய விடுதலை, அவமானத்துலேருந்து விடுதலை, ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்கன்னும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி பார்த்தீங்களா? மீனராசி கவலையே படாதீங்க, இனிமே உங்களுக்கு எதிரியே இல்லை, ஆரோக்கியம் சூப்பர். அப்புறம் என்னங்க, எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தான், மீனராசி தான். அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் விட்ட கண்ணீரெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அப்படி கக்கன்னு அழகாக சிரிங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. சாரோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், இல்லை டவுட் எதுனாலும் கேட்கலாம், இல்லை நேர்லேயும் சந்திக்கலாம். எதாக இருந்தாலும் அவங்க வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எந்த டவுட்னாலும் அவர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. எல்லா குரு பயிற்சியில் எல்லா ராசிக்கும் எப்படி எப்படி இருக்காங்க, எப்படி எப்படி இருக்குது, இதில் உங்களுக்குன்னு ஒரு கட்டம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னால் தான் உங்களுக்கு அது திருப்தியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்க பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேர்லேயே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்துலேருந்து கிளியர் ஆகி வெளியில் வந்து ஹாப்பியாக இருங்க.